இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். 7 கடிதங்களுக்கு பதிலளிக்க ஏன் அரசாங்கம் மௌனம் காட்டுகிறது? வழக்கறிஞர் முகமது ஷஃபி அப்துல்லா கேள்வி. டத்தோஸ்ரீ நஜிப் ரசாக் வீட்டுச்சிறை குறித்த ராயல் அட்டெண்டம் ஆவணத்தின் இருப்பை உறுதி செய்ய அரசுக்கு குறைந்தது 7 அதிகாரப்பூர்வ கடிதங்கள் அனுப்பியும் இதுவரை எந்த பதிலும் கிடைக்கவில்லை என மூத்த வழக்கறிஞர் தன்ஸ்ரீ முகமது ஷஃபி அப்துல்லா கூறினார். அந்த 7 கடிதங்கள் முன்னாள் மலேசிய சட்டத்துறை தலைவர் தன்ஸ்ரீ அஹ்மத் தெரிருடின் முகமது சாலே, உள்துறை அமைச்சு மற்றும் சிறைத்துறை இயக்குனர் ஆகியோருக்கு அனுப்பப்பட்டதாகவும் அவற்றை பெற்றதாக உறுதிப்படுத்த அரசாங்கம் மறுத்துவிட்டதாகவும் முகமது ஷஃபி கூறினார். அந்த ஆவணம் இல்லை என்றால் அவர்கள் முறையான பதிலளித்திருக்க வேண்டும். மாறாக அவர்கள் மௌனமாக இருப்பது அந்த ஆவணம் உண்மையில் இருப்பதை காட்டுகிறது என அந்த மூத்த வழக்கறிஞர் கோலாலம்பூர் நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பொருளாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ ரஃபீசி ரம்லி தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்தாலும் பண்டான் நாடாளுமன்ற தொகுதியில் தனது சேவையை தொடர்ந்து முன்னெடுக்குமாறு அம்னோ கட்சியின் உச்சமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ அஹ்மத் மஸ்லான் தெரிவித்துள்ளார். ரஃபீசியின் ராஜினாமா இவ்வாண்டு ஜூன் 17ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் நிலையில் அது சில தரப்பினருக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கக்கூடும். இருந்த போதும் ரஃபீசி தனது அமைச்சரவையில் பணியாற்றிய காலத்தில் அனைவருக்கும் முழு ஒத்துழைப்பு வழங்கியுள்ள நிலையில் அவரது சேவைகள் நாட்டிற்கு பெரும் பங்களிப்பை வழங்கியதாக அஹ்மத் மஸ்லான் பாராட்டினார். பொருளாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ ரஃபீசி ரம்லி மற்றும் இயற்கை வள மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அஹ்மத் ஆகியோர் அமைச்சரவையிலிருந்து ராஜினாமா செய்ததை தொடர்ந்து தற்பொழுது சூழலில் அமைச்சரவையில் மாற்றம் செய்ய திட்டமில்லை என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இன்று பிரதமர் துறை ஊழியர்களுடன் நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் அவர்கள் தற்போது விடுப்பில் உள்ளனர். விடுப்பிலுள்ள அமைச்சர்களை மாற்ற முடியாது என அன்வார் தெரிவித்தார். ரஃபீசி மற்றும் நிக் நஸ்மி 2025ஆம் ஆண்டு PKR கட்சி தேர்தலில் தோல்வியடைந்ததை தொடர்ந்து நேற்று தங்களது பதவிகளை ராஜினாமா செய்தனர். பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் இருவரின் விடுப்பு கோரிக்கைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்கால நடவடிக்கைகள் பிரதமரால் அறிவிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மலேசியாவின் கிழக்கு கரை ரயில் திட்டமான ஈஸ்ட் கோஸ்ட் ரயில் லிங்க் ECRL-இன் கோத்தா SAS சென்ட்ரல் நிலையத்தின் கட்டுமான பணிகள் நாளை மே 30ஆம் தேதி முழுமை பெற உள்ளது. இந்த முன்னேற்ற திட்டத்தின் 82.45 விழுக்காட்டு பணி முடிவடைந்துள்ள நிலையில் 2027 ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி இந்த ரயில் சேவை பொதுமக்களுக்கு திறந்துவிடப்பட உள்ளது என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்தார். ECRL 665 கிலோமீட்டர் நீளமுடைய இரட்டை பாதை ரயில் திட்டமாகும். இது மலேசியாவின் மேற்கு கரையில் உள்ள போர்ட் கிளாங் நகரத்தையும் கிழக்கு கரையில் உள்ள கோத்து பஹாருவையும் இணைக்கிறது. இந்த திட்டம் பஹாங், திரங்கானு மற்றும் கிளாந்தான் மாநிலங்களை ஒன்றிணைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்லாங்கூர் உள்நாட்டு வணிகம் வாழ்க்கை செலவின அமைச்சும் ஸ்லாங்கூர் காவல்துறையும் இணைந்து மானிய டீசலை தவறாக பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் ஒரு சட்டவிரோத வளாகத்தில் நேற்று சோதனை நடத்தியது. இந்த சோதனையின் போது 30 டன் கொள்ளளவு கொண்ட ஒரு டேங்கர் லாரி டீசல் கொண்ட IBC கொள்கலன்களுடன் மாற்றியமைக்கப்பட்ட 4 கேன்வஸ் லாரிகள் உட்பட 9 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டதாக அதன் ஸ்லாங்கூர் மாநில தலைமை இயக்குனர் முகமது ஜுஹைரி பின் மட் ரெடி தெரிவித்தார். Buah lori tangki kapasiti 30 tan, 4 buah lori canvas berisi IBC tank, 2 buah lori bonded berisi IBC tank, 1 buah van dan sebuah kepala lori prime mover yang telah diubah suai tangki. Sitaan juga turut melibatkan minyak disyaki cecair diesel anggaran tidak melebihi 7,000 liter ditemui di dalam IBC tank tersebut. Sebanyak 14 unit IBC tank. Dan juga peralatan motor pump dan hos penyambung
yang turut disyaki digunakan di dalam aktiviti menyedut dan mengisi minyak diesel secara tidak sah. Semasa serbuan, pihak kami juga telah turut menemui kehadiran 5 individu lelaki warga negara Malaysia berusia sekitar 30 hingga 45 tahun. Kesemua individu ditemui di dalam premis semasa serbuan dan telah ditahan untuk siasatan awal dan juga untuk mengambil rekod rakaman percakapan. Untuk makluman, hasil serbuan dan pemeriksaan awal mendapati premis tidak mempunyai lesen sah menyimpan barang kawalan diesel dan pemandu kenderaan yang disebut juga tidak mempunyai dokumen sah. சுமார் 7000 லிட்டர் டீசல், பம்ப் மோட்டார்கள் போன்ற கருவிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த நடவடிக்கையின் போது 30 முதல் 45 வயதுடைய 5 மலேசிய ஆடவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் மட்டுமே முதுகலை பட்டம் பெற்றவர்கள் தங்கள் கல்வி தகுதிக்கு குறைவான சம்பளம் பெறுவது உண்மை என்று மலேசிய சிறு நடுத்தர வணிகங்களின் சங்க தலைவர் சின் சி சியோங் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் வேலைவாய்ப்பு சந்தையில் உள்ள பொருத்தமின்மையே இதற்கு காரணம் என அவர் கூறினார். முதுகலை பட்டம் பெற்றவர்களுக்கான குறிப்பிட்ட வேலை வாய்ப்புகள் குறைவாக இருப்பதால் பலர் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டிய பதவிகளில் குறைந்த சம்பளத்தில் வேலை செய்கின்றனர். மலேசிய வேலை சந்தை இன்னும் முதுகலை பட்டம் பெற்ற அதிக பணியாளர்களை கோரும் நிலையை எட்டவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்களில் முதலீட்டை அதிகரிக்கவும் சிறு நடுத்தர நிறுவனங்கள் புதிய தொழில்நுட்பங்களுக்கு மாறவும் அரசாங்கத்தை அவர் வலியுறுத்தினார். பினாங்குத்தீவில் முதன்முறையாக ஸ்ரீ ரங்கநாத சுவாமி மடாலயத்தின் ஏற்பாட்டில் மலேசிய சிவனடியார் திருச்சபை, மலேசிய நால்வர் மன்றம் மற்றும் மை யாத்ரா எம்பயர் டிராவல் அண்ட் டூர்ஸ் ஆதரவில் எதிர்வரும் ஜூன் 1 தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவாசக முற்றோதல் பெருவிழா காலை 8 மணி முதல் நடைபெறவிருக்கிறது. இந்த நிகழ்வு லாட் எண் 81 ஜலான் குலுகோர் புக்கிட் டம்பாரில் நடைபெறவிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக ஆசி உரை வழங்க தமிழகத்திலிருந்து பொற்கிழி கவிஞர் பேராசிரியர் சிவத்திரு சோ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் வருகை புரியவிருக்கிறார். திருவாசக முற்றுதலுடன் நமது நாட்டின் மிகச்சிறந்த சமய சொற்பொழிவாளரும் மலேசிய நால்வர் மன்றத்தின் தலைவருமான சிவத்திரு பாலகிருஷ்ணன் கந்தசாமியின் சமய சொற்பொழிவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் எனும் முதுமொழிக்கேற்ப இறைவனால் எழுதப்பட்ட ஞான நூலான திருவாசகம் எனும் தேனை பருக அனைவரும் திரண்டு வாரீர். காலை சிற்றுண்டி, மதிய உணவு, மாலை தேநீர் விருந்துடன் நிகழ்ச்சி இனிதே நிறைவேறும். நுழைவு இலவசம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.